ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம், பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்னென்ன செய்யணும்? ஒரு கிருஷ்ண பக்தர் செய்யக்கூடிய செயல் என்ன, செய்யக்கூடாத செயல் என்ன, பக்திக்கு அனுகூலமான விஷயங்கள் என்ன, பக்திக்கு அனுகூலம் இல்லாத விஷயங்கள் என்ன, பக்தியினுடைய பல்வேறு அங்கங்கள் என்னென்ன, நம்ம கிருஷ்ண உணர்வுல அடுத்த கட்டத்துல முன்னேற்றம் அடைவதற்கு, கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைவதற்கு நம்முடைய ஆச்சாரியர்கள், முந்தைய ஆச்சாரியர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க, இதை எப்படி நடைமுறையில பயிற்சி பண்றது, எப்படி நான் வந்து ஒரு தூய பக்தி தொண்டுங்கிற நிலைக்கு என்னை உயர்த்தி கொள்வது, எப்படி நான் ஒரு தூய பக்தர் ஆகுறது, ஆன்மீக குருவுக்கு எப்படி நான் வந்து ஒரு உண்மையான ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு சேவை செய்து அவருடைய கருணையை பெற்று நான் மேலும் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறது. இந்த மாதிரி இந்த வகுப்பு வந்து நமக்கு கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்காக, நம்முடைய பக்தியில நம்ம ப்ராக்ரஸ் ஆகுது. அப்போ கடந்த சில வாரங்களா நம்ம பக்தி ரசாமிர்த சிந்து ஓரொரு கௌடிய வைஷ்ணவர்களும் கட்டாயம் படித்திருக்க வேண்டிய, அறிந்திருக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். மிக அற்புதமான புஸ்தகம் பக்தி ரசா அமிர்த சிந்து. பக்தி என்ற ரசம், பக்தியினுடைய பல்வேறு சுவைகள், அந்த சுவைகள் எல்லாம் அமிர்தமானது. அது ஒரு பெரும் கடல் போல, சமுத்திரம் போல. அதை எப்படி நம்ம சுவைக்கிறது, அந்த சமுத்திரத்தில் எப்படி நம்ம நீந்தி ஆழத்தில் செல்வது, பக்தியினுடைய ஆழத்துல போய் கிருஷ்ண உணர்வுல நம்ம எப்படி அந்த பக்தியை அனுபவிக்கிறது, அதுக்கு ஒரு பக்தர் எப்படிலாம் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பக்தி ரசாம் சிந்துல 6வது அத்தியாயத்துல பக்தி யோகத்தினுடைய 64 அங்கங்களை பற்றி ரூபகோசாமி பிரபுபாதர் எழுதியிருக்காரு. அதைத்தான் நம்ம கடந்த சில வாரங்களா விவரமா படிச்சுட்டு வரோம். அதுல ஏறக்குறைய ஒரு 26 அங்கங்களை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். முதல்ல வகுப்புல ஒரு 10 அங்கங்கள், அடுத்தது ஒரு 10 அங்கங்கள், அதுக்கப்புறம் ஒரு 6, ஒரு 26 அங்கங்களை நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு பக்தருக்கு பக்தியில அடுத்த கட்டத்துக்கு அவர் முன்னேறுவதற்கும், பக்தி தொண்டுல ஒரு பக்குவம் அடைவதற்கான நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கிற அழகழகான வழிமுறைகள். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறதா. இங்க நம்ம படிச்ச எல்லா விஷயமும் சரி, படிக்கிற விஷயமும் சரி, நாம் அன்றாட வாழ்க்கையில பயிற்சி செய்து கொண்டிருக்கிற, பயிற்சி செய்ய வேண்டிய விஷயங்கள். ரொம்ப எளிமையானதும், இனிமையானதும், சுகமானதும் ஆகும். பக்தி தொண்டு என்றாலே எளிமையானது, இனிமையானது, சுகமானது. சுசுகம் கர்த்தம் அவ்யயம்ங்கிறார் கிருஷ்ணன். இது பயில்வதற்கு மிக எளிமையானது மட்டுமல்ல, ரொம்ப சுகமானதும், அழிவற்றதும். இந்த பக்தி தொண்டு பாதை அழிவற்றது. ரொம்ப பழமையானது, ஆனா ரொம்ப இனிமையானது, புதுமையானது. பக்தி தொண்டு நித்தியமானது. கிருஷ்ணா நித்தியமானவர், ஜீவாத்மாக்களை நாம நித்தியமானவங்க, நமக்கும் கிருஷ்ணருக்கிற உறவு நித்தியமானது, பகவானுடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது. சனாதனம் என்றால் மாற்றமற்றது. சனாதனம் என்றால் மாற்றமற்றது, நித்தியமானது, அழிவற்றது. கிருஷ்ணா நித்தியமானவர் சனாதனா, கிருஷ்ணருடைய உலகம் ஆன்மீக லோகம் நித்தியமானது சனாதனா, உயிர்வாளிகளாகிய நாம நித்தியமானவங்க சனாதனா, நாம் செய்யும் பக்தி தொண்டும் நித்தியமானது சனாதனம்.
இதை தெரிஞ்சுக்காதவங்க கிருஷ்ணர் நித்தியமானவர், நாம நித்தியமானவங்க, ஆன்மீக உலகம் நித்தியமானது, கிருஷ்ணருக்கும் எனக்கு உள்ள உறவு பக்தி தொண்டு நித்தியமானது. இதை தெரிஞ்சுக்காதவங்க, இத இத பற்றிய தகவலே தெரிஞ்சுக்காதவங்க சனாதனா இல்ல, அவங்க அநாதனா, அநாதை, அநாதனம், அநாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அநாதைன்னா யாருமே இல்ல அவங்களுக்கு. யாருமே இல்லைங்க. அவங்கள தான் அநாதைன்னு சொல்லுவோம். அப்போ சனாதனம்னா என்னது? எனக்கு பகவான் இருக்காரு, பக்தர்கள் சங்கம் இருக்கு, ஆச்சாரியர் இருக்காரு. அதனால நான் சனாதனம். நான் பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். இதை உணராதவங்க அநாதன், அநாதை. இதை உணர்ந்தவங்க சனாதன். அப்ப ஆன்மீக குரு இல்லாதவங்க ஒரு அநாதை போலதான். பெற்றோர் இல்லாதவங்க. யார் அநாதைன்னு சொல்லுவோம்? பெற்றோர் இல்லாதவங்க, உற்றார் உறவினர் இல்லாதவங்க, யாருமே இல்லாதவங்க அநாதை. அப்ப யாருக்கு ஆன்மீக குரு இல்லையோ, யார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ராதாகிருஷ்ணர், லட்சுமி நாராயணன், சீதாராமர் இவங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பக்தி பாதைக்கு வராதவங்க அநாதை. ஆனா இதெல்லாம் ஏற்றுக்கொள்றவங்க சனாதன், நித்தியமான. அப்போ இன்னைக்கு வகுப்புல பக்தி தொண்டுல அடுத்து நம்ம முன்னேறுவதற்கு என்னென்ன செய்யணும்? அப்ப 26 விஷயங்கள் நேத்து படிச்சிருக்கேன். ஏற்கனவே படிச்சுட்டு 27வது, அதாவது 7வது, பகவான் விக்கிரகம் திருவீதி உலா வரும்பொழுது ஒரு பக்தர் அவ்வூர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்தியாவில் அதிலும் குறிப்பாக வைணவ கோயில்களில் மூலாதானத்தில் இருக்கும் மூல விக்கிரகத்தை தவிர மாலை வேளைகளில் திருவீதி உலா வருவதற்கு என்று தனியாக உற்சவர் விக்கிரகம் சில உண்டு. சில கோயில்களில் சப்பரங்களில் அல்லது பக்தர்களால் சுமக்கப்படும் பல்லக்குகளில் உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து வைத்து அவற்றின் முன்னே மேலதாளங்களுடன் பெரிய ஊர்வலமாக மாலையில் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மாலையில் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். உற்சவ மூர்த்தி திருவீதி உலா வரும்பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லா பிரசாதங்களையும் எடுத்துக் கொண்டு வந்து அவற்றை வணங்குவதற்கு வருவார்கள். அவர்கள் கூட ஊர்வலத்தில் கலந்து கொள்வார்கள். அது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கோயிலை விட்டு விக்கிரகம் வெளியே வரும்பொழுது கோயில் பணியாளர்கள் அன்றைக்கு வசூலான பணம் எவ்வளவு, அதில் செலவு எவ்வளவு என்னும் கணக்கு வழக்குகளை கொடுக்க முன் வருவார்கள். இதன் பொருள் என்னவென்றால், விக்கிரகம் அந்த நிறுவனத்தின் எஜமானர் ஆவார். புரோகிதர்களும் கோயிலின் நன்மைக்காக உழைக்கும் பிற தொண்டர்கள் ஆவர். புரோகிதர்களும் கோயிலின் நன்மைக்காக உழைக்கும் பிறரும் தொண்டர்கள் ஆவர் என்பதுவே உண்மை. இம்முறை மிக மிக பழமையான ஒன்றாகும். எனினும் இன்னும் பின்பற்றப்படுகின்றது. ஆகவேதான் விக்கிரகம் திருவீதி உலா வருகையில் மக்கள் அதன் பின்னே செல்ல வேண்டும் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. யா சோ இது நம்முடைய வேத கலாச்சாரம். ஒரு கோயில்லையும் நீங்க எல்லா பழமை வாய்ந்த கோயில்ல பாத்தீங்கன்னா 2 விக்கிரகம் இருப்பாங்க. மூலவர், உற்சவர். மூலவர் விக்கிரகம் பின்னாடி இருப்பாங்க, உற்சவ மூர்த்தி முன்னாடி. சில கோயில்கள்ல மூலவர் மூர்த்தி கல்லுல பெரிய விக்கிரகம் கல்லால் செய்யப்பட்டதா இருக்கும், இல்ல சுதையால் செய்யப்பட்டது, இல்ல பளிங்கு கற்களால் செய்யப்பட்டது பெரிய விக்கிரகம். அது ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள், அல்ல நின்ற கோலத்துல ராதாகிருஷ்ணர், இந்த மாதிரி நிறைய விக்கிரகங்கள் இருக்கு. அதுல மூலவர் விக்கிரகம் ஒண்ணு இருக்கு. அப்புறம் உற்சவர் சிறிய விக்கிரகம், உற்சவ மூர்த்தி, பஞ்சலோகத்துல செய்த உற்சவர் விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு பேரு உற்சவர் விக்கிரகம். உற்சவம், உற்சாகம் தரும் விக்கிரகம். உற்சவம்னாலே உற்சாகம் தான். பாருங்க, அடுத்தடுத்து பண்டிகை வந்துகிட்டே இருக்கு. பக்தர்களுக்கு உற்சவம்னாலே உற்சாகம். உற்சவம் என்று சொன்னாலே உற்சாகம். சோ கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே நித்திய உற்சவம் தான். கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே, பகவான் சொன்னாலே தினமும் பண்டிகை தான். தினமும் பண்டிகை, தினமும் திருவிழா. கிருஷ்ணரை காண்பதே ஒரு பண்டிகைன்னு ஆச்சாரியர் சொல்றார். பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, பகவானை தரிசிப்பதே ஒரு நித்திய உற்சவம். அதே ஒரு பண்டிகை தான். அதே ஒரு திருவிழா தான். யாராவது கோயில்ல போய் பகவானை தரிசனம் பண்ணா, பகவானை தரிசனம் செய்வது ஒரு உற்சவம், ஒரு திருவிழா, ஒரு பண்டிகை. அப்போ இந்த உற்சவ மூர்த்தி கோயில்ல இருந்து வெளியில வருவாங்க. சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பொதுவா பெரும்பாலும் 99% கோயிலுடைய கர்ப்ப கிரகத்தை விட்டு உற்சவ மூர்த்தி மட்டும்தான் வெளியில வருவாங்க. மூலவர் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே தான் இருப்பாரு. மூலவர் வெளியே வரவே மாட்டார். எந்த கோயில்லையுமே மூலவர் விக்கிரகம் வெளியே வர மாட்டார். உற்சவ மூர்த்தி மட்டும்தான் வெளியே வருவாங்க. அந்த விக்கிரகத்துக்கு பேரு உற்சவ விக்கிரகம். அந்த உற்சவ மூர்த்தியை பல்லக்குல எடுத்துட்டு போவாங்க. தேர்ல ரத யாத்திரை, தேர் திருவிழா செய்வாங்க. தேர்ல அழைச்சிட்டு போவாங்க. தெப்ப திருவிழா பண்ணுவாங்க.
தெப்போற்சவம், ரதோற்சவம், வசந்தோற்சவம், இந்த மாதிரி நிறைய உற்சவம் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு விக்கிரகம் மட்டும் மூலவரே கோயிலை விட்டு வெளியில வர்றாரு. அவர் யாரு? ஒரு விக்கிரகர் பூரி மட்டும். ஜெகநாத சுவாமி. எஸ், ஜெகநாதர் மட்டும்தான் மூலவ மூர்த்தியே வெளியில வர்றார். வேற எந்த கோயிலையுமே மூலவ மூர்த்தியை நம்ம வெளியில பார்க்க முடியாது. உற்சவர் மட்டும்தான் வெளியில வருவாங்க கோயிலை விட்டு. மூலவ மூர்த்தி வெளியில வரமாட்டாங்க. ஆனா பூரி ஹரே கிருஷ்ணா, ஜெகநாதர் மட்டும்தான் என்ன பண்ணுவாரு? கோயிலை விட்டு வெளியே வரும். அது இப்ப ரதோத்சவம் டைம். ரத உற்சவம், ரத யாத்திரைன்னு சொன்னாலே பக்தர்கள்லாம் அப்படி கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடி பகவானை வந்து மகிழ்விச்சு ரதத்துக்கு முன்ன ரதத்தை வடம் பிடித்து இழுத்து யாரெல்லாம் ரத யாத்திரையில கலந்துக்கிறாங்களோ, ரதாரூடோ கச்சன் பதிமிலித பூதேவ பட்டலை சுதி பிராதுர்பாவம் பிரதிபதுபகார்ண சதயா தயா சிந்தோ வந்தோ சகல ஜெகதாம் சிந்து சதையோ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவாத். தயா சிந்து, தயா அப்படின்னா கருணை, சிந்துன்னா கடல், கருணை கடல். ஜெகநாத சுவாமி வந்து கருணை கடல், தயா சிந்து. ரதாரூடோ கச்சன் பதிமிலித பூதேவ பட்டலை. எல்லா ஜீவராசிகளுக்கும் தரிசனம், எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம, எந்த ஒரு வேறுபாடு இல்லாம கோயிலுக்கு வந்தவங்க வராதவங்க, ஆத்திகர்கள் நாத்திகர்கள், சரணடைஞ்சவங்க சரணடையாதவங்க, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எந்த ஒரு பாகுபாடு இல்லாம ஜெகநாதர் தன் கோயிலை விட்டு வெளியே வர தன் ரதோத்சவம், அதாவது ரத்ன சிம்மாசனம். பூரியில ஜெகநாதர் அமர்ந்திருக்கிற ஆசனம் வந்து ரத்ன சிம்மாசனம். அந்த ரத்ன சிம்மாசனத்தை விட்டு ஜெகநாதர் விலகுவதே இல்லை. ஆனா ரத யாத்திரை என்று மட்டும் அந்த ரத்ன சிம்மாசனத்தை எழுந்து வந்து ஜெகநாதர் தெருவுல வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார். இதான் தயா சிந்து, கருணை கடல். சிந்துன்னா கடல், சமுத்திரம். தயானா கருணை, கருணை சமுத்திரம், கருணையே கடல், கடல், கருணை கடல். அந்த ஜெகநாத சுவாமிக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த மாதிரி ரதோத்சவம் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பகவானை படம் பிடிச்சு இழுப்பாங்க. அது வந்து எல்லா ஊர்கள்லயும் இந்த மாதிரி தேர் திருவிழா நடக்கும். இந்த மாதிரி திருவிழாக்கள்ல கலந்துக்கணும். அதாவது பகவானுடைய விக்கிரகம் திருவீதி உலா. பகவான் அப்படியே யாருக்காக? பகவான் கோயில்ல அமர்ந்துட்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கிறாரு. சிலர்லாம் கோயிலுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. அப்படி தன்னுடைய பார்வையிலிருந்து தப்பிச்சு போனவங்க. ஜெகநாதருக்கு பெரிய கண்கள். அந்த பெரிய கண்கள்ல இமையே கிடையாது. நீங்க ஜெகநாதர் விக்கிரகம் பாருங்க. ஜெகநாதருடைய விக்கிரகத்துக்கு இமையே இருக்காது. இந்த நம்ம கண்ணுக்கு மேல ஒரு இமை இருக்கு பாத்தீங்களா? இந்த இமை வந்து நீங்க ராமர் விக்கிரகத்துல பார்க்கலாம், கிருஷ்ணன் விக்கிரகத்துல பார்க்கலாம், பெருமாள் விக்கிரகத்துல பார்க்கலாம். ஜெகநாதருக்கு இந்த இமையை நீங்க பார்க்க முடியும். கண் இமை. கண் இமைக்காமல் பெரிய கண்கள். அரவிந்த லோச்சனர். பகவான் வந்து செந்தாமரை கண்ணன், புண்டரீகாக்ஷன். அப்படியே தாமரை இதழ் மாதிரி காது வரை நீண்ட கண்கள். அந்த பெரிய கண்ணுடைய பார்வையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஜெகநாதருடைய கண் பார்வை. அந்த ஜெகநாதர் எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறதுக்காக தன்னுடைய காரணமற்ற கருணையால கோயிலை விட்டு வெளியே வந்து ரதத்துல உட்காந்து. அப்படி யாரு வந்து ரதத்துல ஜெகநாதரை தரிசனம் பண்றாங்களோ மறுபிறவியே கிடையாது. ஜெகநாதர் ரதத்துல தரிசனம் பண்றவங்களுக்கு மறுபிறவியே இல்லைன்னு புருஷோத்தம கஷேத்திர மகாத்மியம், ஸ்கந்த புராணத்துல புருஷோத்தம கஷேத்திர மகாத்மியத்துல ஜெகநாத பூரி தாமத்தோட மகிமைகளை வந்து வர்ணிச்சிருக்காங்க. இப்படி நம்முடைய பாரத தேசத்துல நம்முடைய வைணவ, அதாவது நம்முடைய வேத கலாச்சாரத்துல பகவானின் விக்கிரகத்தை திருவீதி உலா வரும்போது நாம் அதனோடு சென்று வழிபட வேண்டும். அந்த விக்கிரகத்தோட அப்படியே விக்கிரகத்தை வந்து பல்லக்குல தூக்கிட்டு வருவாங்க, இல்ல தேர்ல அமர வச்சு இழுத்துட்டு வருவாங்க. அப்ப நாமளும் உடன் சென்று பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் செஞ்சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே அது வழிபட வேண்டும். பகவானுடைய விக்கிரகம் திருவீதி உலா வரும்பொழுது ஒரு பக்தன் ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பாவம் செஞ்சவங்க, இல்ல ரொம்ப அறியாமையில் இருக்கிறவங்க, பௌதிக புலன்பத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க, மாயனுடைய கவர்ச்சியினால தன்னுடைய நிலையை மறந்து இருப்பவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, இதோடைய மகிமை அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி உள்ளவங்க, பௌதிகவாதிங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, பாவகரமான வாழ்க்கையை வாழ்றவங்க, கழுத மாதிரி எதுக்குமே நேரம் இல்லை எனக்கு,
எனக்கு ரத யாத்திரைக்கு போக நேரம் இல்ல. எனக்கு கோயிலுக்கு போக நேரம் இல்ல. எனக்கு சேவை பண்ண நேரம் இல்ல. எனக்கு பாகவதம் படிக்க நேரம் இல்ல. எனக்கு புக் படிக்க நேரம் இல்ல. எனக்கு ஜெபம் பண்ண இது எல்லாம் நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்லன்னு சொல்றவங்க, அவங்களுக்கு இந்த உலகத்துல இடமும் இல்ல. அவங்களுக்கு ஒரு நாளு இந்த பூமியில இடமும் இல்ல. அவ்வளவுதான். நேரம் இல்ல, நேரம் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீல்ல, உனக்கு இடம் இல்ல. கெட் அவுட். டைம் வந்தவுடனே நேரம் சொல்லும், "கண்ணா, உனக்கு நேரம் இல்ல. நீ போலாம்." அ எதற்குமே ஆன்மீக பயிற்சிக்கு நாம் நேரம் ஒதுக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டு இருப்போமேயானால், எனக்கு புக் படிக்க நேரம் இல்ல. எனக்கு வகுப்பு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண நேரம் இல்ல. எனக்கு கோயிலுக்கு போக நேரம் இல்ல. அப்போ ஒரு நாளு இந்த டைம் நம்மட்ட சொல்லும், "கண்ணா, உனக்கு நேரம் இல்ல. முடிஞ்சு போச்சு. நீ போலாம். உன் டைம் முடிஞ்சு போச்சு. உனக்கு குடுத்த நேரமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓ கண்ணா, உனக்கு நேரம் இல்ல. நீ போலாம். ஓ ஜீவாத்மாவே, உன் நேரம் முடிஞ்சுது. நீ போலாம். கிளம்பு." டைம் முடிஞ்சுது. எதுக்கெல்லாம் நம்ம நேரம் இல்ல, நேரம் இல்லன்னு சொல்றோமோ, இந்த நேரம் ஒரு நாள் நம்மை பார்த்து சொல்லும். "ஓ ஜீவாத்மாவே, உனக்கு நேரம் இல்ல. உன் நேரம் முடிஞ்சு போச்சு. நீ இடத்த காலி பண்ணு. கெட் அவுட் ஃப்ரம் ஹியர்." இந்த ஜட உலகத்த விட்டு வெளியேறு. கெட் அவுட். அங்க யமராஜா உனக்காக காத்துட்டு இருக்காரு. நீ போலாம். இப்படி நம்ம இந்த மாரி ஆன்மீக பயிற்சி ரொம்ப, ரொம்ப அவசியமானது. இந்த உற்சவங்கள்ல கலந்துக்கிறது, தேர் திருவிழாவுல ரதத்தை வடம் பிடிச்சு இழுத்து வருது. அதனோடு நடந்து செல்வது, கீர்த்தனம் பாடி செல்வது. அப்போ நமக்கு பகவானுடைய கருணை, ஆச்சாரியருடைய கருணை, இன்னும் பகவானுக்கு நமக்கு ஒரு பகவானிடத்தில் நமக்கு நெருக்கமான அன்பு, பகவானுக்கும், வைஷ்ணவருக்கும், பகவானுக்கும் சேவை செய்யும் பாக்கியம். இப்போ ஒரு தேர் திருவிழா நடக்குதுன்னா, அங்க பக்தர்களுக்கு சேவை பண்ணலாம், பகவானுக்கு சேவை பண்ணலாம், மற்றவர்களையும் சேவையில் ஈடுபடுத்தலாம். இப்படி பல்வேறு காரணங்கள் உண்டு நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு. அப்ப பாருங்க, இந்த ஒரு உற்சவத்துல கலந்துக்காம ஒரு அழகான ஒரு லீலை உண்டு. ஆ கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுக்கு முன்பாக 1000 ஆண்டுக்கு முன்பாக அ தனுர்தாஸ்ன்னு ஒரு பக்தர் இருந்தார். நீங்க இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தனுர்தாஸ். யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? தனுர்தாஸ் கதைய? தனுர்தாசர்ன்னு ஒரு பக்தர். தனுர்தாசர் ஒரு பெரும் செல்வந்தர். தனுர்தாஸ் இருக்கார் இல்லையா? ஒரு பெரிய செல்வந்தர். அவர் ஒரு நாளு அ அவர் ஸ்ரீரங்கத்துல காவேரி கரை. காவேரி கரையில ஒரு பெரிய திருவிழா நடக்குது. ஸ்ரீரங்கத்துல காவேரி கரையில ஒரு பெரிய திருவிழா. அங்க உற்சவ மூர்த்திக்கு நம்பெருமாள் பேரு. அவர் நம்ம பெருமாள். எல்லா வீடு தேடியும் போவார். அந்த நம்ம பெருமாள் அவருக்கு பேரே நம்பெருமாள் தான். ஸ்ரீரங்க அரங்கநாதர் ரங்கநாதர் ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கார். ஒரு பெரிய பெருமாள். நீங்க ஸ்ரீரங்க கோயில்ல போனீங்கன்னா, ஆதிசேஷன் மேல ஒரு பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருப்பார். அவர் உற்சவ மூர்த்தி. அவர் மூலவ மூர்த்தி. மூலவர். உற்சவ மூர்த்தி அந்த பெரிய பெருமாளுக்கு முன்னாடியே ஒரு அழகான பிரபாவ பிரபாவலியில முன்னாடி நிப்பார். அவரு உற்சவ மூர்த்தி. நம்பெருமாள். ரொம்ப அழகா இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்ன்னா, எல்லா பட்டி தொட்டிக்கும் போவார். எல்லா கிராமங்களுக்கு சுற்று வட்டாரத்துல எல்லா கிராமத்துக்கும் அவர் போவார். உற்சவர் மூர்த்தி உற்சவமா போவார். அவர் 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 வெளியில வந்தாலே உற்சவம் தான். அவர பார்க்கிறதே உற்சவம் தான். அதனால அவர் உற்சவ மூர்த்தி. அந்த மாரி நம்பெருமாள ஒரு பல்லக்குல எழுந்தருள பண்ணி, பக்தர்கள்லாம் வேத மந்திரம் பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் பாராயணம் பண்றாங்க. ஓம் சகஸ்ர சீரிஷ பௌருஷக சகஸ்ராக்ஷ சகஸ்ரபாது அப்படின்னு பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க. பக்தர்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய. பக்தர்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க. பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதுறாங்க. மாதாஜிகள்லாம் கோலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகள்லாம் சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. டான்ஸ் பண்றாங்க. நடனம் ஆடுறாங்க. தெருவுல மாதாஜிகள்லாம் கோலம் போடுறாங்க. எல்லாம் எங்கு பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பேரு அந்த உற்சவத்த கொண்டாடுறாங்க. நம்பெருமாள் நம்பெருமாள் நம்ம பகவான் வெளியில நமக்கு தரிசனம் குடுக்குறாரு. நம்ம தெருவுக்கு வந்திருக்காரு. நம்ம வீதிக்கு வந்திருக்காரு. அப்படி வண்ண வண்ண கோலமிட்டு, பழங்களை கொண்டு நிவேத்தனம் செய்றாங்க. பால் கொண்டு நிவேத்தனம் செய்றாங்க. பூக்களை கொண்டு அர்ப்பணிக்கிறாங்க. இப்படி அவங்க அவங்க சக்திக்கு தகுந்தாற் போல சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஆயிரக்கணக்கான பேரு அங்க நம்பெருமாளுடைய உற்சவத்த பார்த்து, அந்த உற்சவ மூர்த்திய தரிசனம் பண்ணி பேரானந்தம் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இந்த தனுர்தாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு பொண்ணுக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு. நல்ல அப்படியே தேவதை மாரி இருக்கா, அப்சரா மாரி. கண்கள்லாம் நல்லா தாமரை இதழ் மாரி, கயல்விழி. மீனைப் போல கண்கள், கயல்விழி. சில நேரம் பெண்களுக்கு கயல்விழின்னு பெயர் வைப்பாங்க. அப்புறம் அழகான இடை, மெல்லிய இடை, நீண்ட கூந்தல். அப்படியே அழகா இருக்கா. அந்த பொண்ணு பார்த்துட்டு,
அந்த பொண்ணுக்கு ஒரு கொடை புடிச்சிட்டு இருக்காரு. அவரு தனுர்தாசன் கொடை புடிச்சுட்டு, அந்த பொண்ணுடைய கண்ணையே பார்த்துங்க. அந்த கண் அவ்வளவு அழகா இருக்கு. அந்த பெண்ணுடைய கண்ணு வந்து அவ்வளோ அழகா இருக்கு. தனுர்தாஸ் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணுடைய கண்ணையே பார்த்துட்டு, அந்த பொண்ணுக்கு பின்னாடி இப்படி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இப்படி ஃப்ரண்ட்ல நடந்து வரா. அவருக்கு முன்னாடி போய் அந்த பொண்ணுடைய கண்ண பார்த்துட்டு, தனுர்தாஸ் அப்படியே ரிவர்ஸ்லயே போறாரு. அந்த பொண்ணு இப்படி முன்னாடி நடந்து வரா. அவ இப்படி முன்னாடி நடந்து வரா. இவரு கொடை கொடை பிடிச்சுட்டு இப்படி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. அடடா! எவ்வளவு அழகான கண்கள். இந்த மாரி மீனைப் போல கண்கள். அந்த அந்த வெள்ளை இமையில கருவிழி இங்கும் அங்கும் போகுது. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த அழகுல மயங்கினவர் தான் தனுர்தாஸ். சுத்தியும் பெரிய உற்சவம் நடக்குது. ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. எல்லாரும் இந்த தனுதாச பார்த்து திட்டுறாங்க. "அட பைத்தியக்காரனே! இங்க நம்பெருமாள் உற்சவர் வராரு. பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடுறாங்க. பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதுறாங்க. குழந்தைகள்லாம் வந்து நடனம் ஆடுறாங்க. கோலாட்டம், கும்மி ஆட்டம் எல்லாம் நடக்குது. இவ்வளவு பெரும் திருவிழா நடக்குது. பகவானே வீதியில வந்து தரிசனம் குடுக்குறாரு. இந்த பைத்தியக்காரன் இந்த பைத்தியக்காரன் அந்த பெண்ணினுடைய அழகுல மயங்கி பாருங்க. இந்த புலன்பம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஒரு ஜீவனை எப்படி மயக்கி வைத்திருக்கிறது. இந்த உற்சவத்தில் கலந்து கொள்ளாத பாவியா இருக்கிறேன்னு வர்றவங்க போறவங்கலாம் திட்டுறாங்க. அவர பார்க்கக்கூடிய அந்த தனுதாச பார்க்கிறவங்க, வர்றவங்க போறவங்கலாம் அவர எள்ளி நகையாடுறாங்க. எல்லாம் திட்டுறாங்க அவர. அப்ப அந்த நேரத்துல ராமானுஜ ஆச்சாரியர் வராருங்க. ராமானுஜாச்சாரியர். ராமானுஜாச்சாரியர் வந்து சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு பிரதான ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் வராரு. அவர் வர்றது கூட இவருக்கு தெரியல. தனுதாஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய அழகுல மயங்கி இருந்தாரு. இந்த ராமானுஜாச்சாரியர் வர்றது கூட தெரியாம, அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கி அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே இந்த ஆச்சாரியர் கூட சீடர்களா வந்திருக்காங்க. ராமானுஜர் கூட சீடர்களா வந்திருக்காங்க. அவங்க ச்சே! என்ன மனுஷன் இவன். ஆச்சாரியருடைய தரிசனம் கிடைக்கிறது பெரும் பாக்கியம். பகவான் தரிசனம் கிடைக்கிறது பெரும் பாக்கியம். ஆச்சாரியன் தரிசனம் கிடைக்கிறது பெரும் பாக்கியம். 2ம் கிடைத்தும் இந்த மாயைக்குட்பட்ட மனிதன் அறியாமையில் தன் கண்களை மறைத்து புலன்பத்தில் மூழ்கி போய் ஒரு பெண்ணுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு. அப்படின்னு சீடர்கள்லாம் பார்க்குறாங்க. தென் ராமானுஜர் சொல்றாரு, "நீங்க போய் அவர்ட்ட சொல்லுங்க. ஆச்சாரியர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. நீங்க போய் அவர்ட்ட சொல்லுங்க. இங்க ராமானுஜ ஆச்சாரியர் வந்திருக்காரு. அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு." உடனே ஒரு சீடர் ஓடி போறார். ஒரு சீடர் ஓடி போயி, "ஐயா! உங்கள வந்து ஆச்சாரியர் கூப்பிடுறாரு." இவர் காதுல விழவே இல்ல. ஏன்னா, இவர் அந்த பெண்ணுடைய அழகுல மயங்கி தன்னையே மறந்து போயிட்டாரு. திரும்பி கூப்பிடுறாரு. "ஐயா! உங்கள ஆச்சாரியர் கூப்பிடுறாரு பேசணுமா?" காதுல விழல. "ஐயா! உங்கள ஆச்சாரியர் கூப்பிடுறாரு." "ஆ என்னது என்ன கூப்பிட்டீங்களா என்ன? என்ன கூப்பிட்டீங்களா நீங்க?" அப்படின்னு அப்பதான் அவருக்கு அவர் சத்தம் போட்டு சொன்ன உடனே தான் அவருக்கு காதுல விழுந்தது. "ஓ! என்ன விஷயம்? ஆச்சாரியர் காத்துட்டு இருக்காரு." "ஓ! ஆச்சாரியர் இருக்காரா?" ஓடி வந்தாரு. "ஆச்சாரியர் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா?" "ஆமாப்பா, இங்க இவ்வளவு பெரிய உற்சவம் நடக்குது. ரங்கநாத சுவாமி நம்பெருமாள் பல்லக்குல வந்து எல்லாருக்கும் தரிசனம் குடுத்துட்டு இருக்காரு. ஆயிரக்கணக்கான பேரு நம்பெருமாள சேவிச்சுட்டு இருக்காங்க. நீ என்னப்பா பண்ற அந்த பொண்ணு முன்னாடி போய்?" அந்த பொண்ணு முன்னாடி போய் என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ தனுதாஸ் சொன்னாரு, "ஆச்சாரியரே, நான் படைப்பில் ஆயிரக்கணக்கான கண்களை கண்டிருக்கிறேன். நான் படைப்புல இந்த பிரபஞ்சத்துல நான் எவ்வளோ கண்கள பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாரி ஒரு கண்ண நான் பார்த்ததே இல்ல. இந்த பெண்ணினுடைய கண் அப்படியே மீனைப் போல இருக்கின்றது. மிக அழகா இருக்கு. இந்த மாரி ஒரு கண்ண நான் பார்க்கல. இந்த கண்ண பார்த்த உடனே அன்னைக்கு நான் முடிவு செஞ்சேன். நான் என் கண்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த கண்ணை பார்த்துக் கொண்டே இருக்க இந்த கண்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவருக்கு நான் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும்." "ஓ! அப்படியா? ஓஹோ! இதுக்கு முன்னாடி இத விட நீ அழகான கண்ண பார்த்தது இல்லையா?" "இல்ல பார்த்தது இல்ல." "சரி, நீ என் கூட வா. இதை விட ஒரு அழகான கண்ணு உனக்கு காமிக்கிறேன்." "ஓ! இதை விட ஒரு அழகான கண்கள் இருக்க முடியுமா?" "இருக்கின்றனவா? நான் இதுவரை கண்டதில்லையே." "இருக்கு. நீ பார்க்கல. இதை காட்டிலும் அழகான கண் இருக்கு. அத பார்க்கிறியா நீ?" டெஃபினட்டா. ஐ அம் ரெடி. நான் நான் தயாரா இருக்கேன். அவசியம் எனக்கு காமிங்க." இதை விட நான் வந்து இதுவரைக்கும் பார்த்ததிலேயே, இந்த பெண்ணினுடைய கண்ணை விட நான் அழகான கண்ணு கண்டதில்லை. இதை விட ஒரு பெரிய அழகான கண் இருக்கும்னா, அதுக்கு நான் சேவை பண்றேன். இதை விட ஒரு பெரிய அழகான கண்களை உங்களால் காண்பிக்க முடியுமானால், நான் அவருக்கு சேவை பண்றேன். "ஓகே. நீ என் கூட வா." அப்படின்னு இவரு தனுதாச கூட்டிட்டு போறாரு. தனுதாச கூட்டிட்டு போயி நேரா ரங்கநாதர் காமிக்கிறாரு. ரங்கநாதர் காமிச்சு, "இவருடைய கண்களை பார். இவருடைய கண்களை பார். செந்தாமரை கண்ணன். புண்டரீகாக்ஷன். தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள்." அப்படின்னு ஆச்சாரியர் வந்து பகவானுடைய விக்கிரகத்த காமிக்கிறாரு. பகவானுடைய விக்கிரகத்த ஆச்சாரியர் காமிக்கிறாரு.
விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. பிரதிமா, மூர்த்தி, நகி, துமி, சாக்ஷாத் பிரஜேந்திர கிருஷ்ணா. நீங்க ஒரு கல்லோ, மண்ணோ, மரமோ, சிலையோ அல்ல. நீங்க சாக்ஷாத் பகவான் தான். அப்ப ஆச்சாரியனுடைய கருணையால இதோ பார், இந்த கண்களை பார்னதும், அவர் பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை, அவருடைய கண்கள், பகவானுடைய செந்தாமரை கண்களை கண்டார். அன்று ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அதனால இங்க வந்து பகவானுடைய விக்கிரகத்துக்கு பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. நாம அத சிலைன்னு சொல்லக்கூடாது. நெறைய பேர் தெரியாம சாமி சிலைன்னு சொல்லுவாங்க. சிலை அல்ல அது. அது நம்ம ஊர்ல அரசியல் தலைவருக்கு வைக்கிற மாரி இந்த எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் இந்த இவங்க காமராஜர், அண்ணா இவங்களுக்கெல்லாம் சிலை அந்த சிலை மாரி இல்ல. இது பிரதிமா மூர்த்தி நகி நீங்க கல்லோ, மண்ணோ, சிலையோ இல்ல. சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா கிருஷ்ணா நீங்க முழுமுதற் கடவுள். இது அவதாரம். பகவான் விக்கிரக ரூபத்தில் அவதரிக்கிறார். ரங்கநாதராக, ஜெகநாதராக, பாண்டுரங்கனாக பகவான் விக்கிரக ரூபத்தில் அவதரிக்கிறார். அதனால அந்த விக்கிரகத்துக்கு பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. நம்ம கோயில்ல போய் விக்கிரகத்த தரிசனம் பண்றோம்னா, அந்த விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அந்த விக்கிரகத்தில் பகவான் இருக்கின்றார். இந்த நம்பிக்கை நமக்கு அப்போ வரும். அந்த விக்கிரகத்துல பகவான் இருக்காரு. என்னுடைய ஆச்சாரியர், ஆன்மீக குரு, ஆச்சாரியர்கள்லாம் முந்தைய ஆச்சாரியர்கள் பரிச்சை செய்த விக்கிரகம். அவங்க பகவான்ட்ட அன்போடு பிரார்த்தனை செய்து, அந்த தூய பக்தருடைய பிரார்த்தனைக்காக அந்த தூய பக்தருடைய பிரார்த்தனையினால பகவான் இந்த பூமியில வந்திருக்காரு. அதனால இது சாதாரண கல்லோ, மண்ணோ, சிலையோ அல்ல. இங்க பகவான் நித்தியமா வாசம் பண்றாரு. நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரப்யாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமக. ஜெகநாத சுவாமி நீலாச்சலத்துல ஜெகநாத்குள் நித்தியமா வாசம் பண்றாரு. அதே மாதிரிதான் ரங்கநாத சுவாமி ஸ்ரீரங்கத்துல நித்தியமா வாசம் பண்றாரு. காவேரி விரஜாஸ்ரேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் வாசுதேவோ ரங்கேசக பிரத்யக்ஷம் பரமம் பதம். காவேரி நதி வந்து ஆன்மீக லோகத்துக்கு விரஜா நதி. ஏன்னா இது பூலோக வைகுந்தம். எப்படி ஜெகநாதபுரி வந்து ஜெகநாத சுவாமி கலியுகத்துல எல்லோருக்கும் காரணமற்ற கருணை வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போல ரங்கநாத சுவாமி இது பூலோக வைகுந்தம். அந்த காவேரி நதி விரஜா நதி. ரங்கநாத சுவாமி வாசுதேவன் கிருஷ்ணர் வாசுதேவோ ரங்கேஸ்வரர். ரங்கநாத சுவாமி வாசுதேவன். யாரெல்லாம் ரங்கநாத சுவாமி தரிசனம் பண்றாங்களோ அவருக்கு மறுபிறவி இல்ல. யாரெல்லாம் ஜெகநாத சுவாமியுடைய தேர்ல அவர் வடம் பிடிச்சிருக்கலாம் அவருக்கு மறுபிறவி இல்ல. சோ இப்படி பகவானுடைய மூர்த்திக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசம் இல்ல. பகவான் கோயிலிருந்து வெளியில வந்து நகர்வலம் வரும்போது, வீதி உலா வரும்போது நாம் கூட சென்று பகவானை வடம் பிடித்து இழுத்து அல்லது பல்லக்கை சுமந்து அவர் புகழ் பாடி, நடனமாடி பகவானுக்கு பேரானந்தம் கொடுக்க வேண்டும். பகவானுக்கு பேரானந்தம் கொடுக்கணும். சரி அடுத்தது, ஒரு பக்தன் ஒரு முறையோ அல்லது காலை, மாலை இருமுறையோ கண்டிப்பாக ஒரு விஷ்ணு கோயிலுக்கு செல்ல வேண்டும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருக்கு அப்படின்னா, இப்ப இஸ்கான் டெம்பிள் நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. அப்படின்னா, அட்லீஸ்ட் 2 தடவையாவது காலையில ஒரு தடவ, சாயந்தரம் 2 தடவையாவது போணும். இல்ல சுவாமி, நாங்க வீடு ரொம்ப தூரத்துல இருக்க கோயில்ல இருக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் நமக்கு எப்பல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப கோயிலுக்கு போணும். வீட்டிலேயே ஒரு பூஜை மண்டபம் அமைத்துக் கொள்ளும். என்னால தினமும் கோயிலுக்கு போ முடியாது. நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். எங்க வீட்டுக்கும் கோயிலுக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னா, நம்ம தினமும் போ முடியாது. அப்போ வீட்டிலேயே ஒரு அழகான பூஜை மண்டபம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வாரம் 1 முறை இல்ல 2 முறை சனி, ஞாயிறு வீக்கெண்டுல சனி, ஞாயிறு இந்த மாரி வீக்கெண்டுல நம்ம கோயில்ல போய் சேவை பண்ணணும். ஏன்னா பகவான் நமக்காக அங்க விக்கிரகமாக இருக்கின்றார். நமக்கு சேவை குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கறதுக்காக பகவான் அங்க வந்திருக்கார். நமக்கு உதவி செய்யறதுக்காக பக்தர்கள் அங்க சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்தருடைய சங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்சங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். விக்கிரகத்தை தரிசனம் செய்ய வேண்டும். நாம முன்பே பேசியது போல விக்கிரகத்தை காண்பதே ஒரு உற்சவம் தான். பகவானுடைய விக்கிரகத்தை தரிசிப்பதே ஒரு உற்சவம் தான். நீங்க பாருங்க மாயாப்பூர்லாம் போனா ராதா மாதவ் விக்கிரகத்தை அலங்காரம் செய்து அந்த ராதா மாதவரை தரிசிப்பதே ஒரு திருவிழா தான். தினமும் திருவிழா. மாயாப்பூர்ல, விருந்தாவன்ல ராதா ஷாம் சுந்தர், ராதா மாதவ் தினமும் திருவிழா. அவங்க அப்படி அழகா அப்படி அலங்காரம் செய்து பூஜாரிகள்லாம் வந்து அப்படி பகவான நேர்லயே கொண்டு வந்து அந்த விக்கிரகத்துல பகவான் அப்படியே நேர்லயே எழுந்து நமக்கு காட்சி குடுக்குறாரு. அதனால குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 முறையாவது கோயில்ல போய் தரிசனம் பண்ணணும். நம்ம கோயில்ல ரொம்ப தூரத்துல இருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே பூஜை மண்டபம் அமைச்சுக்கலாம். ஆனாலும் வாரத்துல 2 முறை சனி, ஞாயிறு அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம். நான் வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டேன். வேற எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையா நான் இஸ்கான்ல போய் சேவை பண்ணணும். வாரத்துல 1 முறையாவது கோயில்ல போய் மங்களாரத்தி அட்டெண்ட் பண்ணணும். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல
வாரத்துல ஒரு முறையாவது நம்ம கோயில்ல போய் மங்களாரத்தி அட்டெண்ட் பண்ணணும். பக்தர்கள் கூட சேர்ந்து நாம ஜெபிக்கணும். அப்புறம் பக்தர்கள்ட்ட இருந்து பாகவதம் கேட்கணும். அவங்களுக்கு சேவை பண்ணணும். இதெல்லாம் பண்ணுனா, அப்படி வேகமா நம்ம ஆன்மீக முன்னேற்றம். நம்ம ஆன்மீக முன்னேற்றம் இப்படி கிடு 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 கிடுன்னு வேகமா வளரும். அப்படி நம்மை அறியாமலே கிறிஸ்தவ உணர்வுல நம்ம முன்னேற்றம் அடைவோம். அதனால குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இருமுறை கோயிலுக்கு போகணும். அப்படி முடியாதவங்க பக்கத்துல இருக்கிற கோயில்ல வழிபடலாம். அதுவும் முடியாதவங்க வீட்ல பூஜை மண்டபம் வச்சுக்கலாம். ஆனா தவறாம ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம். அது தவறவே கூடாது. தவறவே கூடாது. ஏன்னா அது அது நீங்க பாருங்க, நீங்க மற்ற மார்க்கத்துல பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறத தவறவே மாட்டாங்க. அது என்ன வேலை இருந்தாலும் சண்டே வந்து சர்ச். சண்டே புரோகிராம். அதே மாரி இஸ்லாத்துல உள்ளவங்க ஃப்ரைடே ஆனா நமாஸ் தொழுகை. வேற என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அப்படியே போட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு வைராக்கியம் உறுதி நமக்கு இருக்கு. அவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் அந்த வைராக்கியம். பாருங்க என்ன வேலை இருந்தாலும் நமாஸ் பண்றாங்க. என்ன வேலை இருந்தாலும் 5 வேளை தொழுகுறாங்க. என்ன வேலை இருந்தாலும் அவங்க சர்ச்சுக்கு போறாங்க. பிரேயர் பண்றாங்க. அ குரான் படிக்கிறாங்க. பைபிள் படிக்கிறாங்க. சோ இந்த பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலே நாம தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தது. நாம தான் வந்து பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தோம். நாம சங்கீர்த்தனம் பண்ணோம். கோயில்ல வந்து உற்சவம் நடத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம விட்டுட்டோம். அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. நம்ம விட்டுட்டோம். அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதனால இத நம்ம தவறாம பின்பற்ற வேண்டும். அடுத்தது அ ஒருவன் கோயிலை சுற்றி சுற்று பிரகாரத்தை 3 முறை கண்டிப்பா வலம் வரணும். நம்ம கோயில்ல போனோம்னா, அட்லீஸ்ட் கர்ப்ப கிரகம். பகவானுக்கு கர்ப்ப கிரகத்த பகவான வந்து கோயில்ல போனோனே, பகவானுக்கும் ஆச்சாரியருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு, பகவானுக்கு இருக்கிற கர்ப்ப கிரகத்தை 3 முறை குறைந்தபட்சம் 3 முறையாவது சுற்றி வலம் வரணும். பகவானுடைய நாம ஜபிச்சுக் கொண்டு, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. குறைந்தபட்சம் 3 முறையாவது வலம் வரணும். இல்ல எனக்கு நேரம் நெறைய இருக்குன்னு சொன்னா, நம்ம சாண்டிங் பண்ணிட்டு ஒரு மாலை ஃபுல்லா சுத்தி வலம் வரலாம். 10 தடவ, 50 தடவ எவ்வளவு வேணா சுத்தி வரலாம். ஆனா, பகவானுடைய திரை வந்து போட்டிருக்காங்க. கர்ப்ப கிரகத்துல திரை போட்டிருக்காங்க. பகவான் ஓய்வுல இருக்காருன்னா, அப்ப சுத்தி வரக்கூடாது. பகவானுடைய திரை விலகி அங்க தரிசனம். அந்த ஆல்டர்ல கர்ப்ப கிரகத்துல திரை விலகி கதவு திறந்திருக்கு. அப்ப பகவானுடைய தரிசனம் இருக்குன்னா, அப்ப நம்ம சுற்றி வலம் வரலாம். 3 முறை சுற்றி வலம் வரலாம். அதுவும் யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. அங்க ஏதாவது பாகவதம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, நம்ம போய் சுத்திட்டே இருக்கக்கூடாது. அது வந்து பக்தர்கள்லாம் வந்து உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பூஜாரி வந்து தரிசனம் பண்றாங்க. கோயில் ஹால் ஃப்ரீயா இருக்கு அப்டின்னா, நம்ம 3 முறை சுற்றி வலம் வரணும். அது யாருக்கும் தொந்தரவு இல்லாம. இல்ல அதுக்கு வந்து பேரிகார்ட் போட்டிருப்பாங்க. பாகவதம் கிளாஸ் தனியா நடந்துட்டு இருக்கும். நம்ம பேரிகார்ட் போட்டு அந்த சைடு போய் நம்ம 3 முறை சுற்றி வலம் வரலாம். இப்டி நாம எப்ப பகவானுடைய கோயிலுக்கு வந்தாலும், அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி 3 முறை வலம் வரணும். இங்க சொன்னது கோயில சுற்றியே 3 முறை வலம் வரலாம். சில பேர் என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு உள்ள ஏதாவது புரோகிராம் நடக்குது, நம்ம சுற்றி வலம் வர முடியலன்னா, கோயிலையே ஒட்டுமொத்த கோயிலையும் சுற்றி நம்ம 3 முறை வலம் வரலாம். அது ரொம்ப நல்லது. அப்புறம் ஆ கோசாமிகள் கோவர்த்தன் கிரியை வலம் வருவதை வழக்கமாகக் கொண்டிருந்தனர். ஒருவர் விருந்தாவன பகுதி முழுவதையும் கூட சுற்றி வலம் வரலாம். இந்த மாரி புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போணும். அங்க பரிக்கிரமா பண்ணணும். கிரிவலம் சொல்லுவாங்க. இந்த கிரிவலம்ங்கிற பரிக்கிரமா மலையை சுற்றி வர்றத முதல்ல தொடங்கி வச்சது கிருஷ்ணர் தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்னைக்கு வந்து நெறைய பேர் கிரிவலம் போறாங்க. திருவண்ணாமலைக்கு போறாங்க, திருப்பதி போறாங்க, எங்க எல்லாமோ போறாங்க. ஆனா 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பகவான் வந்து ஃபர்ஸ்ட் கிரிவலம். கோவர்த்தன கிரிவலம். அந்த கோவர்த்தன பர்வதத்தை சுற்றி வர்றது. அது அவ்வளவு புனிதமானது. பகவான் லீலை செய்த இடங்கள் பிருந்தாவன் பரிக்கிரமா, கௌரமண்டல் பரிக்கிரமா, பிரஜமண்டல் பரிக்கிரமா. பரிக்கிரமான்னா சுற்றி வலம் வர்றது. கிரிவலம் வர்றது. கோவர்த்தன மலையை சுற்றி வர்றது. இதெல்லாம் நமக்கு ஆன்மீகத்துல பன்மடங்கு முன்னேற்றம் தரக்கூடியது. அந்த புனித ஸ்தலங்களுடைய மகிமை. அங்க பகவான் நித்தியமா வாசம் பண்றாரு. அங்க பக்தர்கள் நித்தியமா வாசம் பண்றாங்க. அந்த இடம் தூய்மையானது. புனிதமானவற்றெல்லாம் புனிதமானது. அந்த தாமமும் பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. பிருந்தாவனத்துல பகவான் நித்தியமா இருக்காரு. பிருந்தாவன தாமும் பகவானும் வேறு வேறு இல்ல. அது சனாதனம் நித்தியமானது. ஜெகநாதபுரி தாமத்துல ஜெகநாத் நித்தியமா வாசம் பண்றாரு. ஜெகநாதபுரி தாமும் ஜெகநாதனும் வேறு வேறு இல்ல. மதுராபுரியில கிருஷ்ணர் நித்தியமா வாசம் பண்றாரு. மதுராபுரியும் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்ல. இப்படி எங்கெல்லாம் பகவான் வந்து தாமம் அவர் தோன்றி இருக்காரோ, அவர் லீலைகள் பண்ற அந்த இடம் நித்தியமானது. அதை சுற்றி வலம் வர்றது நமக்கு பன்மடங்கு ஆன்மீக முன்னேற்றத்தை. அந்த லீலைகளை பற்றி கேட்பது. ஈவன் சனாதன் கோசாமி நம்ம சம்பிரதாயத்துல சனாதன் கோசாமி அவர் வந்து ஒரு ஒரு முடிவு வச்சு ஒரு ஒரு உறுதி எடுத்திருந்தார். அவர் விருந்தாவனம் வந்த பொழுது
தினமும் தவறாமல் கோவர்த்தன மலையை கிரிவலம் பண்ணுவார். எவ்வளவுன்னா 22 கிலோமீட்டர். தினமும் பாருங்க நம்ம நம்ம ஒரு தடவை கோவர்த்தன மலையை சுத்தி வந்தாலே டயர்ட் ஆயிடுறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும். நீங்க ரொம்ப வேகமா நடந்தீங்கன்னா, கோவர்த்தன் பரிக்கிரமா செய்றதுக்கு, கோவர்த்தனம் கிரிவலம் செய்றதுக்கு 6 மணி நேரம் ஆகும் குறைந்தபட்சம். அப்புறம் கொஞ்சம் மெதுவா நடக்கிறவங்க 8 மணி நேரம். ரொம்ப மெதுவா ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரம். ஆனா சனாதன் கோஸ்வாமி தினமும் கோவர்த்தன மலை 22 கிலோமீட்டர் சுற்றி கிரிவலம் பண்ணுவார். இது அவர் தன்னுடைய சேவையில முக்கியமான சேவையா வச்சிருந்தார். சாஸ்திரங்களை மொழிபெயர்ப்பு செய்வது, விக்கிரக ஆராதனை செய்வது, அப்புறம் நாமம் ஜெபிப்பது, வைணவர்களோட சங்கத்தில் இருப்பது, பிரச்சாரம் செய்வது இதெல்லாம் போக, இதெல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுதே 22 கிலோமீட்டர் கோவர்த்தன மலை சுற்றி வரும். அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல அவர் எவ்வளவு நேரம் தூங்கி இருப்பாரு? சில நாள் 2 மணி நேரம், சில நாள் அதுவும் கிடையாது. இப்படி அவங்க 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்விலே இருந்தாங்க. அப்ப சனாதன் கோசாமி சேவையில ஒன்று வந்து 22 கிலோமீட்டர் கோவர்த்தன மலையை தினமும் சுற்றி கிரிவலம் வருவார். அப்போ ஒரு சமயம் சனாதன் கோசாமிக்கு ரொம்ப வயசாயிடும். ரொம்ப வயசாகி முதியவர் ஆயிடுவார். அப்ப கூட என்ன பண்றாரு, விடாம அந்த கோவர்த்தன மலையை பறிக்கிறோம். ஏன்னா கோவர்த்தனும் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்ல. கிருஷ்ணர் வேறு, கோவர்த்தனம் வேறு இல்ல. இந்த கோவர்த்தன பர்வதம் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. அதனால அவர் கிரிவரதாரி. ஜெய ராத மாதவ குஞ்ச பிகாரி கோபிஜன வல்லப கிரிவரதாரி. சனாதன் கோசாமி வயதாகி தள்ளாத வயதுல கூட அந்த கோவர்த்தனம் சுற்றி வலம் வருவார். கோவர்த்தனம் சுற்றி வலம் வர்றார் கிரிவலம். அது பகவானால பொறுத்துக்க முடியல. அந்த கோவிந்தனே வந்துட்டார். ஹரிகோபால் கோவர்த்தன் மலை மேல ஒரு விக்கிரகர் ஹரிகோபால். இப்ப அவர் வந்து ஸ்ரீநாத்ஜின்னு சொல்லி நட்டுவாரால ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த விக்கிரகம். கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்ச மாரி இருப்பார். ஹரிகோபால். அவர் வந்துட்டாரு. சனாதனா, உனக்கு தான் ரொம்ப வயசாயிடுச்சப்பா. நீ தான் எவ்வளவோ பக்தி பண்ணிட்ட. நீ வந்து உத்தமமான பக்தன். தூய பக்தன். என் மேல அவ்வளோ பிரேமம் வச்சிருக்கிற. சரி முதல்ல நல்லா இருந்த, இளமையா இருந்த, கோவர்த்தன மலை சுற்றி வலம் வந்த. உனக்கு வயது எல்லாம் உடம்பெல்லாம் ஆரோக்கியம் இருந்தது. இப்ப நீ ரொம்ப வயசாயிட்ட. தள்ளாத வயது. ஏன்பா நீ இத பண்ற? விட்டுடு போதும். நீ செஞ்ச வரைக்கும் போதும். நீ கிரிவலம் பண்ணாத. சனாதன் சொல்றாரு, இல்ல பகவானே என்னால முடியாது. என்னால கோவர்த்தனை வழிபடாம இருக்க முடியாது. கோவர்த்தனை சுற்றி வலம் வராம இருக்க முடியாது. நான் உறுதி எடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்க அவருடைய வைராக்கியம் என்ன? நம்ம வைராக்கியம் எல்லாம் ஒரு நாள்ல போயிரும் அவ்வளவுதான். ஒரு நாள்ல போயிரும். அவருடைய வைராக்கியம் பாருங்க. என்னைக்கு விருந்தாவனம் வந்தாரோ அன்னைக்கு உறுதி எடுத்தாரு நான் தினமும் கோவர்த்தன பரிக்கிரமா பண்ணுவேன். அதை அது வந்து கடைசி வர அவர் அந்த உடல் வயோதிகமாய் உடலெல்லாம் தளர்ந்து போயிருச்சு. அப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனா பகவானால பொறுத்துக்க முடியல. தென் பகவான் என்ன பண்ணாரு, "சரி சனாதனா, நீ வந்து கேட்க மாட்ட. நீ அவ்வளவு உறுதியா இருக்கிற. நானே வந்து சொல்றேன். நானும் கோவர்த்தனும் வேற வேற இல்ல. நான் சொல்றேன்ப்பா, நீ பண்ணாத வேண்டாம்." "இல்ல பிரபு, நான் உறுதி எடுத்துட்டேன். நான் அத ஃபாலோ பண்ணும். உங்களுக்கும் கோவர்த்தனுக்கும் வித்தியாசம் இல்ல. நான் கோவர்த்தன் பரிக்கிரமம் பண்ணுவேன்." ஆனா பகவானால பொறுத்துக்க முடியல. பகவான் என்ன பண்ணாரு, அந்த கோவர்த்தந்து ஒரு ஷீலா, கோவர்த்தந்து ஒரு கல், அந்த மலையிலிருந்து ஒரு கல் எடுத்து, அதுல தன் தாமரை பார்த்து பதிச்சு குடுத்தாரு. அந்த ஒரு பெரிய கல்லு. இன்னைக்கு நீங்க ராதா தாமோதர் கோயில்ல போனீங்கன்னா, அந்த கோவர்த்தன் ஷீலா பார்க்கலாம். பகவானுடைய தாமரை பாதம் பதிச்சு, அத சனாதன்ட்ட குடுத்தாரு. சனாதனா, எனக்கும் இந்த கோவர்த்தன் ஷீலாக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இதுல என் தாமரை பாதம் பொறிக்கப்பட்டிருக்கு. நீ வந்து கஷ்டப்பட்டு கிரிவலம் வர வேண்டாம். இந்த இந்த கோவர்த்தன் ஷீலாவ சுற்றி வலம் வந்தாலே போதும். அப்படி வந்து பகவானுக்கு சேவை செய்யும் பக்தர்கள் பகவானுக்கு மிக பிரியமானவங்க. தூய பக்தர்கள். அப்ப பாருங்க, நாமளும் இந்த மாரி புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போய் அங்குள்ள புனித இடங்களை சுற்றி வலம் வருவது, கோயிலை சுற்றி 3 முறை வலம் வருவது, இதெல்லாம் பண்ணும்போது நாமும் பகவானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரியமானவங்களாகும். ஓ! இவரு என்னுடைய கோயில சுத்தி வராரு. இவ்வளவு ஏன்? ஒரு போஸ்ட்மேன், ஒரு கொரியர் பாய், ஒரு கொரியர்காரன், ஒரு அட்ரஸ் தெரியாம தேடிட்டு இருக்கிறாரு. ஸ்ரீரங்கம் கோயில 3 தடவ சுத்தி வராரு. இல்ல இஸ்கான் டெம்பிள 3 தடவ சுத்தி வந்தாரு. பகவான் எப்படி எடுத்துக்குவாரு? இவர் அட்ரஸ் தேடி வந்தத எடுத்துக்க மாட்டாரு. இவர் என் கோயில 3 தடவ சுத்தி வந்துட்டாரு. பாருங்க, தெரியாமல், அறியாமல் செய்த பக்தியும் பகவான் சேவையா எடுத்துக்கிறாரு. பக்தியே இல்ல அது. தெரியாம கோயில சுத்தி வந்திருக்கிறாரு. இங்க ஒரு இஸ்கான் டெம்பிள் இருக்கு. அந்த இஸ்கான் டெம்பிள் பக்கத்துல இந்த அட்ரஸ் இருக்குங்க. இந்த கொரியர வந்து டெலிவரி பண்ணுங்க. இந்த கொரியர் பாய்க்கு அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. 3 தடவ கோயில சுத்தி சுத்தி வந்துட்டாரு. அவரு அட்ரஸ் தேடி போனாரு. பகவான் எப்படி எடுத்துக்கிட்டாரு? ஓ! இந்த பையன் வந்து 3 தடவ என் கோயில பரிக்கிரமா பண்ணியிருக்காரு. கிரிவலம் வந்திருக்காரு. கோயில சுற்றி வலம் வந்திருக்காரு. அதனால இவருக்கு அனுக்கிரகம். இப்படி பக்தியில் செய்யும் ஓரொரு சேவையும்
மிக உன்னதமானது. பகவான் வந்து நம்ம ரொம்ப அழகா நம்ம மேல அன்பு செலுத்தக்கூடியவரா இருக்காரு. அது தெரியாம ஒருத்தர் செஞ்சா கூட, அதுக்கும் பகவான் அனுக்கிரகம் பண்ணக்கூடியவரா இருக்காரு. அதனால தெரியாம செஞ்சாலே அனுக்கிரகம் உண்டுன்னா, தெரிந்து நாம் புரிந்து செய்துவோமேயானால், நம்ம இன்னும் பக்தியில எவ்வளவு அழகா முன்னேற்றம் அடைவோம். ஸோ எப்படிங்க, இன்னைக்கு நம்ம இந்த முக்கியமான விஷயங்கள், அ திருமூர்த்தி பகவானுடைய விக்கிரகம் வந்து கோயிலருந்து வெளியில வரும்போது, நம்ம அவங்கள கீர்த்தனம் செஞ்சு வரவேற்று, அவங்க கூட நடந்து போய் பஜனை எல்லாம் பண்ணணும். அப்புறம் பகவானுடைய கர்ப்ப கிரகத்தை வந்து 3 முறை சுற்றி வலம் வரணும். அப்புறம் வந்து அ இந்த மாரி புனித ஸ்தலங்கள்ல போய் அங்க இருக்கிற இடங்களை வந்து பரிக்கிரமம் சுற்றி வர்றது, இதெல்லாம் நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்த தரும். இது வந்து ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல நம்ம முந்தைய ஆச்சாரியர் சொல்லிக் கொடுத்த மாரி இந்த மாரி பண்ணும்போது, நம்ம எல்லா விதமான பௌதீக கலங்கத்திலிருந்து, அறியாமையிலிருந்து, மாயையிலிருந்து விடுபடுவோம். ஏன்னா இந்த பௌதீக உலகம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. ஏன்னா இது மாயாவோட சக்தி. இந்த பௌதீக உலகம் இருக்கு இல்லையா? இது ரொம்ப கவர்ச்சியானது. இது மாயாவோட சக்தி நம்மள கவர்ந்து இழுக்குது. ஆனா அந்த மாயையோட எஜமானன் கிருஷ்ணா. மாயையோட எஜமானன் கிருஷ்ணரா இருக்கிறதுனால, நாம கிருஷ்ணர் மேல கவரப்படும்போது, படிப்படியா இந்த பௌதீக கவர்ச்சி நம்மள விட்டு போயிடும். படிப்படியா இந்த பௌதீக கவர்ச்சி நம்மள விட்டு போயிரும். எப்படி தனுர்தாசர் வந்து ரங்கநாதரால கவரப்பட்டபோது, அந்த பெண்ணுடைய கண் பார்வையிலிருந்து விலகி வந்தாரோ, ரங்கநாதருடைய கண்களால கவரப்பட்டாரோ, அதே போல நாமும் பகவானுடைய விக்கிரகத்தின் மேல கவரப்படும்போது, விக்கிரகத்துக்கு சேவை பண்ணும்போது, அ அ வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும்போது, வைஷ்ணவருடைய சங்கம் கிடைக்கும்போது, நாமளும் இந்த அறியாமையிலிருந்து விடுபடுவோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ மீண்டும் அடுத்த வாரத்துல இத தொடர்ச்சி பண்ணலாம். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பொறுமையா இருந்தீங்க. உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். வாஞ்சா கல்பத்தருभ्यश्च கிருபா சிந்துப்யேவ च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो हरे कृष्णा जय श्रील प्रभुपाद की